ஹாய் மக்களே. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், கோல்டு வந்து ஒரு நம்ம பாட்டி, நம்ம அம்மா காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, போய் கோல்டு வாங்கிட்டு வருவாங்க. கோல்டு வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க, முக்காவாசி ஸ்டோன் நகையா, கல்லு நகையா இருக்கும். அந்த கல்லு நகையை போய் வாங்கிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பவுன் 15 பவுன் வாங்கிட்டு வருவாங்க. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 7-8 பவுனுக்கு கல்லு நகையா இருக்கும், கல்லா இருக்கும். அதுவும் மீதி செஞ்சு கொடுக்குற நகையும் பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி நகையில இருக்கும். நல்லா இதை வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நல்ல நகைக்கடைக்காரங்களாம் நல்லா போட்டு தீட்டி எடுத்துட்டாங்க, நல்லா போட்டு மக்களை. இப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன் கொஞ்சம் மாறிடுச்சு. பட் ஆனா இன்னமும் மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஹால்மார்க் நகையை வாங்காம இன்னும் ஸ்டோன் நகை போய் வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்டோன் நகை வாங்குறது உங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தும், பெரிய நட்டத்தை ஏற்படுத்தும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோன் நகை வாங்குறதோ இல்ல சில பேரும் வந்து பக்கத்து வீட்டில் இந்த வீட்டில் இது கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போய் வாங்குவாங்க. என்ன நகை இது, குவாலிட்டி இது தெரியாமல். முடிஞ்ச லெவலுக்கு நகை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா 916 ஹால்மார்க் நகை வாங்குங்க. இல்லாத வகையில் அந்த நகையை வாங்காதீங்க. 916 ஹால்மார்க் நகையில தான் 92% டச் இருக்கும் உங்களுக்கு. அந்த நகையிற கோல்டு இது 92% இருக்கும். இப்போ 21 கேரட் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 87% தான் கோல்டு இருக்கும். இதே இன்னொன்று லோ குவாலிட்டி ஒன்று இருக்குது, 22/20 ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 77% தான் உங்களுக்கு கோல்டு இருக்கும். அதனால முடிஞ்சவர்களுக்கு பிஏஎஸ் ஹால்மார்க் உள்ள நகையாக பார்த்து வாங்குங்க. இப்போ இன்னொரு 10 வருஷம் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பார்க்கும்போது இன்னொரு 10 வருஷம் இல்லை இன்னொரு 5-6 இருக்கிற 8 வருஷத்துல இருக்கிற வச்சிருக்க நகைக்கெல்லாம் கெடுபிடி வந்துடும், வீட்டில் வச்சிருக்கிற நகைக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நகை வாங்கினீங்கன்னா அந்த பில்லை பத்திரப்படுத்தி வச்சிங்க, போட்டோ எடுத்து வச்சிங்க. பில்லு கணக்கு கேட்டாலும் கேட்பாங்க, இப்படிதான் ஒவ்வொரு குடும்பமும் இப்படிதான் நகை வச்சிருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு வச்சிருக்க நகைக்கும் இல்ல வாங்கின நகைக்கும் பில்லு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பில்லு ரெடி பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு பின்னாடி இப்ப தெரிய வராது, மேபி ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். மூணாவது, முக்காவாசி பேரு நகையில போய் இப்ப நகை ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது இந்த ஜூன் ஜூலைல. வருஷம் 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 ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பை தி எண்ட் ஆஃப் டிசம்பர் போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து போன வருஷம் இந்த வருஷம் 6% ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும், எப்போதுமே குறையாது. 25 வருஷத்தோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 6% ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், கோல்டு குறையவே குறையாது உங்களுக்கு. அடுத்தது கோல்டு சீட்டு ஜாயின் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா சில பேர் நகை சீட்டு ஜாயின் பண்ணுவாங்க, மாசம் மாசம் 10,000 அந்த மாதிரி பேசிஸ். அதனால நகை சீட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா முடிஞ்ச லெவலுக்கு நகைக்கடைக்காரங்க அந்த இந்த வாசி என்ன ஸ்கூட்டி பப்பு அந்த இது தர அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உங்க கொடுக்குற 10,000 ரூபாய்க்கு கிராம்ல வர வைக்கிறாங்களா மாசம் 800 மில்லி கணக்கு போட்டு. இப்போ 10,000 கொடுக்குறீங்கன்னா 10,000 டிவைட் போய் 13,810 அப்படின்னு போட்டீங்கன்னா 950 மில்லி 750 மில்லி வரும். அந்த 750 மில்லி கணக்குல உங்களுக்கு வர வைக்கணும், அப்படின்னா உங்களுக்கு லாபம். காசுல வர வச்சாங்கன்னா உங்களுக்கு நட்டம். 10,000 சொல்லிட்டு 2 வருஷம் கட்டுவீங்க. 3ஆவது வருஷம் 4 வருஷம் கழிச்சு 2 வருஷம் சீட்டு போடுவாங்க. 2 வருஷம் கழிச்சு ரேட்டு வந்து அன்னைக்கு 20,000 போடுவாங்க. இப்போ 10,000 சொல்லிட்டு நீங்க 2,40,000 டிவைட் பை 20,000 அன்னைக்குள்ள ரேட்டு போடும்போது உங்களுக்கு ஒரு பவுன் இல்லை 1.5 பவுன் நட்டம் ஏற்படுத்தி உங்கள்கிட்ட காசு அடிச்சிருவாங்க. அதனால நகை வாங்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. எந்த நகை வாங்குறோம், என்ன நகை வாங்குறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அது இல்லாம இந்த இப்போ வந்து கடையில பாத்தீங்கன்னா எல்லா கடையிலும் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டுலாம் பாத்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜுங்கிற பேர்ல இந்தியாவில் கூலி சேதாரம் அடிப்படையில் என்ன போடுறாங்களோ அதை மேக்கிங் சார்ஜின் அடிப்படையில் அங்கே சேர்த்து போட்டுருவாங்க. இங்கே இந்தியாவில் வந்து கூலி சேதாரம்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஒருவேளை ஹால்மார்க் நகை சில கடையிலாம் பழைய நகை, அதாவது கஸ்டமர் கொடுக்குற மெல்டிங் நகை இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயே ஹால்மார்க் நகை வரும். சில கடைக்காரங்கள்லாம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு பழைய நகை, அதாவது கூலி மட்டும் போட்டுட்டு 10% சேதாரத்தை இல்லாமல் கட் பண்ணிட்டு கொடுப்பாங்க. அதாவது காயின் பேசிஸில். இப்போ காயினுக்கே ஜிஎஸ்டி எல்லாம் வந்துருச்சு. இப்போ ஜுவல்ஸ் மட்டும் சொல்கிறேன், ஜுவல்ஸ் சில பேர் வந்து இப்போ மெல்டிங் ஜுவல்ஸ் வந்து ஹால்மார்க்கில் வரும். அந்த மாதிரி ஹால்மார்க்கில் வந்துச்சுன்னா கடைக்காரங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா கூட சிலது கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நகை வாங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. டேக் கேர்.